الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين صدق الله مولانا العليم وقال نبينا صلى الله عليه وسلم سبعة يلظهم الله في لله يوم لا لل إلا لله إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியமானவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்கள் அனைவரையும் படைத்து அவனுடைய ரஹ்மத்தின் காரணமாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு அதிகமான அருட்குடைகளை வழங்கி கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, நாங்கள் செய்யக்கூடிய இந்த தவறின் காரணமாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்களை சோதிக்க நினைத்தால் இந்த உலகத்திலே யாராலையும் மீதியாக இருக்க முடியாது. எனவே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய குர்ஆனில் வசிஅத் குல்ல ஷை என்பதாக ஒரு இடத்துல சொல்லும். வரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத் எல்லாத்தையும் விடவும் விசாலமாகிவிட்டது. அதனால் தான் நான் உங்களுக்கு நீங்கள் எதை செய்தாலும் நான் உங்களுக்கு அருட்குடைகளை தந்து கொண்டே இருக்கிறேன் என்பதாக சொல்லி கொண்டே இருக்கிறான். கண்ணியமானவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அதே நேரத்தில் அவ்வாறு சொல்லிவிட்டு திரும்பவும் சொல்லுகின்றான், நீங்கள் நினைக்கக்கூடாது என்னுடைய ரஹ்மத் விசாலம் என்பதினால் நான் நீங்கள் செய்யக்கூடிய தவறை தொடராக நீங்கள் செய்வதற்கு சந்தர்ப்பம் தருவேன் என்பதும் நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் ஒரு காலம் வரைக்கும் உங்களுக்கு அவகாசம் தருவோம், அந்த காலம் முடிந்துவிட்டால் உங்களுக்கு அதுக்கு பின்னால் அவகாசம் இல்லை என்பதை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் திட்ட தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்னொரு இடத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், நீங்கள் இவ்வளோ அத்தாட்சிகளை கண்டும் இவ்வளோ என்னுடைய சோதனைகளை கண்டும் நீங்கள் இன்னும் உங்களுடைய பாதையை மாற்றிக்கொள்ளவில்லையா? நீங்கள் திருந்தவில்லையா? உங்களுக்கு என்னுடைய ஞாபகம் வரவில்லையா என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் கேட்டுக்கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அதனால தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா சந்தர்ப்பத்துக்கு மேலாக சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கின்றான். நீங்கள் திருந்துவீர்கள், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரியாக்கி கொள்வீர்கள் என்பதாக அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்து கொண்டே இருக்கிறான். கண்ணியமானவர்களே, எனவே புத்திசாலியுடைய சரியான ஒரு அறிவு என்ன சொல்லுண்டால், அல்லாஹ் எங்களுக்கு இவ்வளோ சந்தர்ப்பம் தந்திருக்கும் பொழுது நான் ஏன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடாது? எனவே யாரெல்லாம் அதை விளங்கி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்களோ அவர்கள் கண்ணியவான்களாக சிறந்தவர்களாக மாறினார்கள். ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் மோசமாக இருந்தது. சில சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தான். சில வார்த்தைகள் மூலமாக ஒரு பிரயாண கோஷ்டி வாராங்க, தங்க வேண்டிய நிலைமை உண்டாகுது. அங்கே தங்குற நேரம் அங்கே இருந்து ஒருவர் சொல்கிறாரு, இன்று இரவு நாங்கள் இங்கே தங்கினோம் என்று சொன்னால் நாங்கள் காலையில் முழிக்க முடியுமா, நாங்கள் உயிருடன் இருப்போமா என்பது சந்தேகம். ஏன் தெரியுமா? இந்த பகுதி ஃபுலைல் இப்னு இயாலுடைய கண்ட்ரோலுக்கு கீழால், அவருடைய பராமரிப்புக்கு கீழால் இருக்குது. அவர் யார் என்று சொன்னால் வழிப்பறி கொள்ளைக்காரர் ஒரு ஆள் என்பதாக அந்த மக்கள் அங்கு சொல்கிறார்கள். கண்ணியவான்களே, இப்போ இந்த செய்தி அவர்களுடைய காதில் விழுந்தோடனே அவர் யோசிக்கிறாரு, அடே மக்கள் என்னை இப்படித்தானே நினச்சிட்டு இருக்கிறாங்க, மக்கள் என்னை இப்படி ஒரு தவறான ஒருவராகத்தான் என்னை நினைத்து கொண்டிருக்கிறார்கள்.
நான் ஏன் என்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்பதாக அவர்கள் யோசித்து என்ன செய்கிறார்கள் என்றால், அவர் அங்கிருந்து அவருடைய வாழ்க்கையை திருத்தி கொள்ள வேண்டும் என்பதாக யோசனை செய்து மக்காவுக்கு செல்கிறார்கள். அங்கே சென்று தன்னுடைய வாழ்க்கையை முழுவதாகவும் இபாதத்திலே கழிக்கிறார்கள். பெரியொரு மகமேதையாக மாறினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கிதாப் என்பது குர்ஆனுக்கு அடுத்ததா அஸஹுல் குதுப் என்பது. கண்ணியமானவர்களே, இந்த இமாம் புகாரி உடைய உஸ்தாதாக மாறுற வரைக்கும் அவர் அந்த அளவுக்கு அவரை திருத்தி கொண்டார் என்பது சரித்திரங்கள் சொல்லி கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கனவு காண்றாங்க, பயங்கரமான கனவு. அதனால் அவர்கள் அடுத்த நாள் காலையிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை திருத்தி கொண்டு அவர் பெரிய ஒரு மகமேதையாக மாறுகிறார். எனவே அதுதான் புத்திசாலித்தனம். அல்லாஹ் எங்களுக்கும் பல சோதனைகளை தருவான். அது நோயாக இருக்கலாம், அது அல்லது தொழிலில் எங்களுக்கு ஒரு வீழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய பிள்ளைகள் மூலமாக ஒரு சோதனையாக இருக்கலாம். ஏதோ ஒரு ரீதியில் அல்லாஹ் எங்களுக்கு சோதனையை தருவான் என்றால் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும், அல்லாஹ் அவனின் பக்கம் எங்களை திரும்ப சொல்கின்றான். குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டு சொல்கிறான், உங்களுக்கு இதெல்லாம் தார நீங்கள் லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் திரும்பி வரக்கூடாதா, என் பக்கம் அவர்கள் பார்க்கக்கூடாதா, அவர்கள் என்னை மறந்து வாழ்கிறார்கள் அல்லவா என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி கொண்டிருக்கிறான். கண்ணியவான்களே, மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அதனால் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கும் ரமலான் என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை தர இருக்கிறான். ரமலான் என்ற ஒரு பாக்கியத்தை தர இருக்கிறான். ரமலானிலே முழுமையாகும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா நிறைய நன்மைகளையும் நிறைய பாவ மன்னிப்புகளையும் நிறைய நலவுகளையும் ரஹ்மத்துகளையும் அல்லாஹ் எங்களுக்காக வச்சிருக்கிறான். கண்ணியமானவர்களே, மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே இந்த வரக்கூடிய ரமலான் மூலமாக அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா எங்கள் இடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னா, உங்களுக்கு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், முன்னோர்களுக்கு நாங்கள் நோன்பை கடமையாக்கினோம், அதே மாதிரி உங்களுக்கும் நாங்கள் நோன்பை கடமையாக்கிக்கிறோம். அந்த நோன்பு கடமையாக்க காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லோரும் முத்தகிகளாக மாற வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக மாற வேண்டும், அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும். அல்லாஹ்வை பயந்து வாழ்வதனால் உங்களுக்கு நிறைய நலவுகள் இருக்குது. எனவே கண்ணியமானவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரமலானை தருவது எங்களுக்கு நாங்கள் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி வாழக்கூடிய ஒரு மனிதனாக நாங்கள் தக்குவாதாரியாக மாற வேண்டும். ஏன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா இந்த தக்குவாவுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கின்றான்? அவனை அஞ்சுவதற்கு ஏன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா எவ்வளோ முக்கியத்துவம் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவர்களுடைய அநேகமான குத்துபாக்கள் ஸஹாபாக்கள் சொல்கிறாங்க, கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வா இல்லாமல், தக்வாவை கொண்டு வசியத் செய்யாமல் எங்களுக்கு உபதேசங்கள் நடத்தினே கிடையாது. கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் எல்லா இடத்திலேயும் இந்த தக்வாவை பிடித்து கொள்ளுங்கள், தக்வாவை உண்டாக்கி கொள்ளுங்கள் என்பதாக வலியுறுத்தினார்கள். காரணம் என்ன? அந்த தக்வாவை பார்த்து தான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், வத்தகூனி யா உலில் அல்பாப், ஏ புத்திசாலிகளே, அறிவாளிகளே, படித்தவர்களே, நீங்கள் உங்களுக்கிட்ட ஒரு பண்பை உண்டாக்கி கொள்ள வேணும். அந்த பண்பு என்னென்று சொன்னால், முக்கியமாக விசேஷமாக நீங்கள் தக்வா என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பை நீங்கள் உண்டாக்கி கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, ஏன் அந்த தக்வாவை உண்டாக்க வேணும்? அல்லாஹ் சொல்கிறான், தக்வாவை யாரெல்லாம் உண்டாக்க வேணும்? புத்திசாலிகள். ஏன் உங்களுக்கு விளங்குது? இந்த தக்வா இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த ஒரு பயணமும் எந்த ஒரு நலவும் கிடைக்க போகிறது கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹு தஆலா தக்வாதாரிகளைத்தான் விரும்புகிறான். எனவே அல்லாஹ்வுடைய முஹப்பத் யாருக்கு கிடைக்கும்னால் தக்வாதாரிகளுக்கு தான் கிடைக்கும்.
அல்லாஹ்வுடைய மஹப்பத் இல்லாமல் உலகத்தில் எந்த ஒரு செய்தியும் சாதிக்க முடியாது, எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது. கண்ணியமானவர்களே, மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை மஹப்பத் வைத்து விட்டான் என்று சொன்னால் எங்களுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்கி தந்துடுவான். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல குர்ஆனில் சொல்கின்றான், வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத் விசாலமாகிவிட்டது, என்னுடைய எல்லா விடயத்தை விடவும் ரஹ்மத்தான் விசாலமானது. எனவே ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன், நான் அதை யாருக்கு கொடுப்பேன் என்று சொன்னால் யாரெல்லாம் என்னை பயந்து அஞ்சி ஆகிரத்தை பயந்து மௌத்தை பயந்து யாரெல்லாம் உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை எனக்குரியதாக மாற்றிக்கொள்வார்களோ, என்னை பயந்து ஆக்கிக் கொள்வார்களோ, எனக்கு விருப்பமான முறையில் ஆக்கிக் கொள்வார்களோ, அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரஹ்மத்தை தருவதாக குர்ஆன் சொல்லி கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் பல இடங்களில் சொல்கிறான், அவர்களுக்கு நாங்கள் ரஹ்மத்தை கொடுக்கிறதாக இருந்தால் அவர்களுக்கு இடத்துல தக்குவா கட்டாயம். தக்குவா என்பது அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். ரஹ்மத் எவ்வளோ முக்கியம்! ரமலானில் நாங்கள் எவ்வளோ கேட்கின்றோம் ரஹ்மத் சம்பந்தமாக. 10 நோன்புகளில் யா அல்லாஹ் எங்களுக்கு உன்னுடைய ரஹ்மத்தை தருவாயாக, உன்னுடைய ரஹ்மத்தை தருவாயாக என்று கேட்கின்றோம். கண்ணியமானவர்களே, ரஹ்மத் எவ்வளோக்கு முக்கியம் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் லா யதுகுல், உங்களில் ஒருவர் என்ன செய்ய முடியாது, சொர்க்கம் போக முடியாது, பி அமலிஹி, அவருடைய அமலை வைத்து. நாங்கள் செய்யக்கூடிய அமலை வைத்து நாங்கள் சொர்க்கம் போக முடியாது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களும் இதுக்குள்ளே வருவீங்களா, உங்களுக்கும் இதே நிலைமையா என்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எனக்கும் அதே நிலைமைத்தான். அல்லாஹ் என்னை ரஹ்மத்தை கொண்டு போத்தி கொண்டாலே தவிர, அவனுடைய ரஹ்மத்தை எனக்கு தந்தாலே தவிர எனக்கும் இதே நிலைத்தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களை, நாங்கள் யோசிக்கலாம், அமல் செய்கிறோம், அல்லாஹ் தானே சொல்லியிருக்கிறான் அமல் செய்ய சொல்லி, நாங்கள் ஏன் அப்போ அமல் செஞ்சால் ஏன் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கதில்லை? கண்ணியமானவர்களே, அமல் செய்கிறோம் தான், ஆனால் அந்த அமல் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விதத்தில் 100க்கு 100 இருக்குதா? அது எந்த அளவுக்கு அல்லாஹ் சொன்ன மாதிரியே நடக்குது? அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விதத்தில் நடந்தால் தான் அவன் அதுக்குரிய சரியான கூலியை தர வேணும் எங்களுக்கு. கண்ணியமானவர்கள், எங்களோட அமல்கள் குறைபாடு உள்ளது, நிறைய ஓட்டைகள் உள்ளது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் அவனால் மாத்திரமே இந்த ஓட்டைகளை அடைத்து குறைபாடுகளை மறைத்து எங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த நன்மைகளுக்கான பூர்த்தியான கூலிகளை தரலாம். அதனால் தான் சொல்கின்றோம், அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத் இல்லாமல் சொர்க்கம் போக முடியாது. கண்ணியமானவர்களே, மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே அந்த ரஹ்மத் யாருக்கு கிடைக்கிது? அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை யார் அஞ்சி வாழ்வார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரஹ்மத்தை தருகின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி குர்ஆன் தெளிவாக சொல்லி கொண்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நேர்களே, அதே மாதிரி இந்த தக்வாவினால் எங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அது என்ன தெரியுமா? பாவங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். யாரிடத்தில் தக்குவா இருக்குதோ அவர்கள் பாவம் அவர்களால் நிகழ்வதற்கு தயாராக இருந்தாலும் அல்லாஹ் அந்த வேளையில் அவர்களுடைய உள்ளத்திலே அச்சத்தை போட்டு அல்லாஹ் அந்த தக்குவாவின் காரணமாக அந்த பாவத்திலிருந்து தூரமாக்குவான். அல்லாஹ் குர்ஆனில் படங்களில் சொல்லி கொண்டிருக்கிறான், யாரெல்லாம் தக்குவாதாரிகளாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான், ஷைத்தானியத்தான தன்மைகள், அதாவது பாவங்களுக்குரிய சந்தர்ப்பங்கள் உண்டாகிருச்சு. இப்போ இந்த நிலையில் நாங்கள் அவர்களுடைய உள்ளத்தில் எங்களை பற்றி உண்டான ஒரு பயத்தை போடுவோம் என்று சொன்னால் ஃபஇதாஹும் முப்ஸிரூன், அவர்கள் என்ன செய்வார்கள்னால் விழித்து கொள்வார்கள்.
அந்த பாவத்திலிருந்து தூரமாகி விடுவார்கள். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தெரியும் 3 சகோதரர்கள் காட்டு வழியாக பயணித்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று என்ன நடக்குது என்று சொன்னால், ஒரு குகையில் ஒதுங்க வேண்டிய நிலைமை உண்டாகுது. குகையில் ஒதுங்குறாங்க. ஒதுங்கினது தான் கடன். ஒரு கல் அந்த குகை வாசலை அடைத்து விட்டது. இவர்கள் நினைக்கிறார்கள், இனிமேல் எங்களுக்கு உயிர் தப்ப முடியாது, நாங்கள் வெளியிலே போக முடியாது, மரணம் தான் என்று நினைத்து விட்டு நிச்சயம் நாங்கள் என்ன செய்வோம், அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய நன்மைகளை சொல்லி துவா கேட்போம். 3 பேரும் 3 விதமான துவாக்களை கேட்குறாங்க. அதில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, யா அல்லாஹ், எனக்கு என் சொந்தக்கார ஒரு புள்ள இருந்தது, அந்த புள்ள எனக்கு சரியான விருப்பம், அந்த புள்ளையை அடைய வேண்டும் என்ற ஆசையில் இருந்தேன். ஆனால் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் இவள் என்ன செய்கின்றாள், இவளுக்கு ஒரு தேவை உண்டானது, ஒரு கடன் தேவை. இவள் என்ன செஞ்சால், அந்த கடனை கேட்டு என்னிடத்தில் வந்த நேரத்தில் நான் சொன்னேன், என்னுடைய ஆசையை நீ நிறைவேற்றினால் உனக்கு கடன் தருகின்றேன். இந்த பெண்மணி வேறு வழி என்று என்ன செய்கின்றாள், அவருடைய ஆசைக்கு இணங்குவதற்காக வேண்டி தயாரான நேரத்திலே அந்த பெண்மணி ஒரு வார்த்தையை சொல்கின்றாள், அல்லாஹ் அனுமதிக்காத முறையில் விஷயங்களை செய்ய வேண்டாம் என்று சொன்ன நேரத்திலே, யா அல்லாஹ், உன்னுடைய பயம் என்னுடைய உள்ளத்திலே வந்தது, அதனால் நான் அங்கிருந்து சென்று விட்டேன், அந்த பெண்மணியையும் அனுப்பிவிட்டேன். எனவே எனக்கு இந்த இடத்திலிருந்து பிரச்சனைக்குரிய விஷயத்திலிருந்து எங்களை லேசை உண்டாக்கி தருவாயாக என்பதாக துவா செய்கிறாரு. மாஷா அல்லாஹ், 3 பேரும் செஞ்ச துவாவினால அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அந்த மரண பயத்திலிருந்து, அந்த மரண தருவாயிலிருந்து அந்த கற்களை ஓரமாக்கி அவர்களுக்கு வெளியிலே வரக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கினார். கண்ணியமானவர்களே, மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இதுதான் அல்லாஹு தஆலா தக்வாவினால் தரக்கூடிய பாக்கியமாக இருந்து கொள்ளுங்க. பாவத்திலிருந்து தவிர்வதற்கும் அல்லாஹுடைய தக்வா தேவை. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் சொல்லிக்கொண்டே போகின்றான், மையத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜன் வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி வாழ்வார்களோ இவர்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், இவர்களுக்கு நாங்கள் ரிஸ்கை கொடுப்போம். ரிஸ்க் என்று சொல்கிறது, எங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் கொண்டு வந்து தருவோம். எங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் கொண்டு வந்து தருவோம். ஆனால் அவர்கள் நினையாத புறத்தில் அது வந்து சேரும். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு சிலர்கள் இன்றைக்கு முயற்சி செய்கின்றோம், காலையிலேருந்து இரவு வரைக்கும் முயற்சி செய்கின்றோம். எதுக்கு? தன்னுடைய ரிஸ்கை தேடுவதற்கு. ஆனாலும் சில சொற்ப காசுகள் தான் வந்து அமையுது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், யாரெல்லாம் தக்வாதாரிகளாக இருப்பீங்களோ இவங்களுக்கு ரிஸ்கை நாங்கள் லேசான வழியில் கொண்டு வந்து தருவோம், நீங்கள் நினைக்காத வழியில் கொண்டு வந்து தருவோம். ஹஜ்ரத் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க, தன்னுடைய வெளிவாசல் தேவையை நிறைவேற்றத்துக்காக வேண்டி போன நேரத்தில் பார்த்தா ஒரு எலி ஒரு பொந்திலிருந்து தங்க காசுகளை கொண்டு வந்து போடுது. சகோதரர்கள், இன்றைக்கு நாங்கள் காலையிலேருந்து மாலை வரைக்கும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த சம்பாத்தியம் எங்கள்கிட்ட இருந்து நடக்கதில்லை. இவர் வெளிவாசல் தேவைக்கு போனார். அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த எலியின் மூலமாக தங்க காசை கொண்டு வந்து கொடுத்தான். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இது எனக்கு கூடுமா கூடாதா? சொன்னாங்க, இதை தான் அல்லாஹ் சொல்கிறான், யாரெல்லாம் தக்வாதாரிகளாக இருக்கிறீர்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினையாத புறத்திலே அவர்களுக்கு ரிஸ்கை கொண்டு வந்து தருவான் என்று. கண்ணியமானவர்களே, மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். எத்தனையோ அறைகள் உள்ளுக்கு அந்த பெண்மணி தவறாக நடந்து கொள்ள நினைத்தாள். அந்த பெண்மணி தவறாக நடந்து கொள்ள நினைத்த நேரத்திலே அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தக்வா உள்ளத்திலே இருந்தது, பயமச்சம் இருந்தது. அதனால் அவர்கள் அங்கிருந்து ஓடி வந்துட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கதவுகள் தானாகவே திறந்தது. அப்படி பயமக்தியுடன் இருந்த அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம்
ஆரம்பத்தில் சகோதரர்கள் மூலமாக ஒரு கிணத்திலே வீசப்பட்டார்கள். அங்கு இருந்து இங்கேக்கு ஒவ்வொரு இடத்துக்கு வந்து சிறையில் இருந்து கடைசியிலே அந்த நாட்டுக்கு பெரிய ஒரு பொறுப்புதாரியாக மாறு அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை பெரிய ஒரு செல்வந்தராக மாற்றினான். இதனால் இந்த தக்வாவின் மூலமாக அல்லாஹ்வை அஞ்சினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு குழந்தை கொடுத்த பாக்கியம் சகோதரர்களே. இன்னொரு சம்பவம் உண்டு. ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடக்குது. எப்படி என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யாரெல்லாம் தக்குவாதாரிகளாக இருக்கிறீர்களோ இவர்களுக்கு ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அவர்களுடைய கஷ்டமான கட்டங்களில் சிரமமான வடங்களில் அவர்களுக்கு லேசான ஒரு வழியை நாங்கள் உண்டாக்கி தருவோம். சிலர்கள் இன்றைக்கி யோசிப்போம், இந்த கடல்லேருந்து எப்படி நாங்கள் வெளியில் வாரது, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வாரது, இதுக்கு வழி என்ன? சிலவங்க எந்த அளவுக்கு நவுதுபில்லா யோசிக்கிறாங்கன்னு சொன்னால், இதுக்கு அங்கே எங்களுக்கு ஒரு வழி இல்லை, சூசைட் தான் எங்களுக்கு. கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு யோசிக்கிறார்கள் சிலர்கள். எனவே அது அனுமதி இல்லை. எனவே அல்லாஹ் சொல்கின்றான், யாருக்கு பிரச்சனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குன்னா உங்களுக்கு நாங்கள் லேசான ஒரு வழியை காட்டி தருவோம். நிபந்தனை என்ன? நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். ஒரு சஹாபி வந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனை கைதியாக பிடிச்சி சென்று விட்டார்கள் எதிரிகள், அவரை விடுவிக்க வேண்டும், என்ன வழி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை, எனக்கு தெரிந்த ஒரு ஆள் அங்கே இருக்கிறார், அவரோட பேசி பார்க்குறோம் அப்படி என்று சொல்லி யாரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டவில்லை. நபி அவர்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த வழி என்னன்னு சொன்னால், நான் ஒரு துவாவை சொல்லித் தருகின்றேன், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா என்ற துவாவை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஓத வேண்டும், உங்களோட வீட்டிலே உள்ளவர்கள் ஓத வேண்டும், உங்களோட மகனுக்கும் சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இப்போ இந்த சஹாபி அடுத்த வார்த்தை ஒன்றும் கேட்கல. யா ரசூலுல்லாஹ், நான் நினச்சேன் நீங்கள் வேறு ஏதாவது வழியை சொல்லி தருவீங்கண்டி, ஆனால் ஜிக்ர மூலமாக என் மகனை எப்படி கைதியிலிருந்து நான் ரிலீஸ் பண்ணுறது, என் மகனை எப்படி விடுவிக்கிறது என்று திரும்ப கேட்கல. அவர்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது சொல்லி தந்தாலும் நிச்சயமாக எங்களோட பிரச்சனை நீங்கும் என்பதாக தெரிந்திருந்தார்கள். கண்ணியமானவர்களே, மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இப்போ என்ன செய்கிறாங்கண்டா, இவங்க வந்து ஓதுறாங்க, ஓதி இரவு நேரத்தில் ஓதுறாங்க. அந்த சஹாபி சொல்கிறாராம், அவருடைய மகன் இதை ஓது அவரை கட்டப்பட்டு இருந்த சங்கிலிகள் தானாகவே அவிழத் தொடங்கியது. இரும்பு சங்கிலிகள் அவிழதுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹ் அதிலே பரக்கத்தை வைத்திருப்பான், அதில் எவ்வளோ ஒரு சக்தியை வைத்திருப்பான். இப்போ இவர் என்ன செய்கிறாரு, இதை ஓதி விலங்குகள் அவிந்து விட்டது. இவர் என்ன செய்கிறாரு, வருவதற்கு தயாரான நிலையில் இருக்கிற நேரம் அங்கு இருந்த ஆட்டு மாடுகள் இவருக்கு பின்னால் வர தொடங்கியது. இப்போ காலையில் மகன் வீட்டு வாசலில் வந்திருக்கிறார், மகனும் வந்திருக்கிறார், மகனோடு சேர்ந்து பெரிய ஒரு சொத்தும் வந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் தகப்பனுக்கு. உடனே ரசூல்லா கிட்ட போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்ன மாதிரி செய்தோம், மகன் வந்திருக்கிறார், ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இவர் வார நேரம் சும்மா வரல, அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களும் இவருக்கு பின்னால் வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாதாரிகளுக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்களிப்பு என்பதாக சொன்னார். கண்ணியமானவர்களே, மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலேயும் எங்களுக்கு உதவி செய்கிறதாக இருந்தால் இந்த தக்வா ஒன்றால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். அல்லாஹ்வை அஞ்சுவதினால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு இரவு நேரத்தில் ரோந்து போகிறாங்க. போயிட்டு பார்த்தா ஒரு வீட்டில் தாய்க்கும் மகளுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அவங்க செய்யக்கூடிய பால் வியாபாரம், அந்த பாலில் வளமையை விடவும் பால் குறைஞ்சிருச்சு. இப்போ தாய் என்ன சொல்கின்றாள், தண்ணீரை கலப்போம். இப்போ மகள் என்ன செஞ்சா சொல்கிறா, யாருடைய ஆட்சி என்று தெரியுமா? உமருடைய ஆட்சி. அப்போ சொல்கிறாங்க, உமர் தான் இங்கே இல்லையே. சொன்னாங்க, உமரையும்
என்னையும் உங்களையும் படைத்து அந்த ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லவா. இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள். கேட்டு என்ன செஞ்சாங்க, வீட்டுக்கு போனாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்களை கூப்பிட்டு அனுப்பி தன்னுடைய மகனுக்கு என்ன செய்கிறாங்க, அந்த மகளை திருமணம் முடித்து கொடுக்குறாங்க. கண்ணியமானவர்களே, மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இப்போ என்ன நடக்குது, கலீஃபாவுடைய மருமகளாக மாறுறாங்க. அது மட்டுமல்ல, 5வது கலீஃபா என்று சொல்லப்படக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்களோட வம்சத்திலிருந்து தான் உருவானவர்கள். கண்ணியமானவர்களே, தக்வாவை யாரெல்லாம் மேற்கொள்வோமோ அல்லாஹ் இவ்வளோ நலவுகளை தர இருக்கிறான். எனவே வரக்கூடிய ரமலான் எங்களை தக்வாதாரியாக மாற்றுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாக்கியம் செய்வானாக, தௌஃபீக்கை தருவானாக. ரமலானில் இருக்கக்கூடிய அத்தனை நலவுகளையும் அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இறுதி முடிவை சிறந்ததாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.